பாடல் மற்றும் விளம்பர இடைவெளியை அடுத்து மீண்டும் இணைஞ்சிட்ருக்கிறீங்க வெள்ளிக்கிழமை வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியோடு. நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் தேர்தல் சம்பந்தப்பட்டதாகத்தான் இந்த கலந்துரையாடலும் கூட அமையவிருக்கிறது என்று சொல்லி, ஒரு ஜனநாயக நாட்டை பொறுத்த மட்டும் அதனுடைய தலையெழுத்தை தீர்மானிக்கக்கூடிய மிக முக்கியமானது ஒரு விஷயம் என்று சொல்லலாம் தேர்தல். இத்தகைய தேர்தல் நேர்மையான முறையில் இடம்பெற வேண்டும், ஜனநாயக முறையில் இடம்பெற வேண்டும் என்பது தொடர்பாக அவதானிப்புகளை மேற்கொள்வதில் மிக முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய பெஃப்ரல் அமைப்பினுடைய உபதேசிய இணைப்பாளர் சிவகுமார் சத்யராஜ் அவர்களை தான் இன்றைய நேர்காணலில் நாங்கள் இணைத்திருக்கிறோம். வணக்கம் சத்யராஜ். வணக்கம். தேர்தல் குறித்து நாங்கள் பேசுகிற பொழுது இந்த தேர்தல் அவதானிப்புகள் குறித்தும் மிக முக்கியமாக பேச வேண்டும். காரணம், தேர்தல் குறித்த வன்முறைகள் தவிர்க்கப்பட வேண்டும், தேர்தல் நியாயமான முறையில் இடம்பெற வேண்டும் என்கின்ற பொழுது இந்த பெஃப்ரல் அமைப்பினுடைய செயற்பாடுகள் அல்லது வந்து இந்த தேர்தல் குறித்து அதனுடைய வகிப்பாகம் எந்த அளவில் இருக்கிறது, இன்னும் சொல்ல போனால் இந்த பெஃப்ரல் அமைப்பு எப்பொழுது ஸ்தாபிக்கப்பட்டது, இதில் ஸ்தாபிக்கப்பட்டதனுடைய பின்னணி என்னவாக இருக்கிறது சத்யராஜ்? வணக்கம். முதலாவது நன்றியை தெரிவித்துக் கொள்ள வேண்டும் இந்த நிகழ்ச்சிக்கு எங்களை அழைத்தமை சம்பந்தமாக. உண்மையாகவே பெஃப்ரல் அமைப்பு என்று சொன்னால் பிரதானமான பெஃப்ரல் அமைப்பின் பிரதான பணி தேர்தல் அவதானிப்பு பணி. ஏராளமாக இப்பொழுது 30 ஆண்டுகளுக்கு மேலாக பெஃப்ரல் அமைப்பானது தன்னுடைய தேர்தல் அவதானிப்பு பணிகளை சிறப்பாக மேற்கொண்டு வருகின்றது. உண்மையாகவே கூறப்போனால் 1970 தொடக்கம் 1980 காலப்பகுதிகளில் இலங்கையில் நிலவிய சம்பவங்களை சற்று நாங்கள் வரலாற்று ரீதியாக எடுத்து பார்த்தால் அது அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு செயற்பாடு அல்ல. எனவே இந்த காலப்பகுதியில் ஆட்சியாளர்கள் தங்களுடைய பலத்தை அதிகாரத்தில் எடுத்துக்கொண்டு அராஜகமான முறையில் செயற்பட்டு கொண்டிருந்த வேளையில் தேர்தல் நிலைப்பாடுகளும் சில இடங்களில் சற்று சரியான முறையில் காணப்படவில்லை. எனவே இவ்வாறான காலப்பகுதியில் கூட அவதானிப்பு பணியை மேற்கொள்வதற்காக 1982ஆம் ஆண்டு நடைபெற்ற மக்கள் தீர்ப்பின் விளைவாக இடம்பெற்ற சில ஊழல் காரணமாக 1988ஆம் ஆண்டு 87, 88ஆம் காலப்பகுதிகள் பெஃப்ரல் அமைப்பானது முதலாவதாக உருவாகின்றது. எனவே தொடர்ச்சியாக அன்றிருந்து இன்று வரை தேர்தல் அவதானிப்பு பணியை சிறப்பாக பெஃப்ரல் அமைப்பு மேற்கொண்டு வருகின்றது. எனவே இதனுடைய ஆரம்ப முன்னோடிகளாக நாங்கள் வணக்கத்துக்குரிய திஸ்ஸ பாலசூரிய அடியார்களால், அதே போல் கொப்ட்ரிக் குணத்திலக்க, அதே போல் உங்களுக்கு தெரியும் இப்போ மறைந்த எங்களுடைய சர்வோதய ஸ்தாபகர், இவர்கள் சகலரும் பெஃப்ரல் அமைப்புக்கு தேவையான பங்களிப்பை வழங்கினார்கள், தங்களுடைய ஆள்பலத்தை வழங்கினார்கள். எனவே தொடர்ச்சியாக பெஃப்ரல் அமைப்பானது கட்டம் கட்டமாக தன்னுடைய தேர்தல் அவதானிப்பு பணியை மேற்கொண்டு வந்தது. எனவே தேர்தல் அவதானிப்பு பணியை மேற்கொண்டு வருகின்ற சந்தர்ப்பத்தில் என்ன நீங்கள் எப்படி இந்த தேர்தல் அவதானிப்பு பணியை நீங்கள் சரியாக செய்தீர்கள் என்று கேட்க போனால் உங்களுக்கு தெரியும், 1988ஆம் ஆண்டு காலப்பகுதியில் ஜனாதிபதி வேட்பாளரான திரு எக்ட கொப்பே கடுவ அவர்களின் வாக்கை இன்னொரு நபரால் அந்த வாக்கு போடப்பட்டிருந்தது. அதே போல் கள்ள வாக்கு போடுவதற்கான சந்தர்ப்பங்கள் அந்த காலத்தில் அதிகமாக காணப்பட்டது. எனவே இவ்வாறான சந்தர்ப்பத்தில் பெஃப்ரல் அமைப்பானது தன்னுடைய அவதானிப்பு பணியை தொடர்ச்சியாக தேர்தல் ஆணையகத்தின் அந்த சான்றின்படி அவதானிப்பு பணிகளை மேற்கொண்டு வந்தது. எனவே தொடர்ச்சியாக வலியுறுத்தியது ஒரு தேசிய அடையாள அட்டையை எடுத்து செல்வது கட்டாயமானது. அதாவது தேர்தலில் வாக்களிக்க செல்லுகின்றவர்கள் தேசிய அடையாள அட்டையை எடுத்து செல்வது மிகவும் கட்டாயமானது என்று வலியுறுத்தி உயர் நீதிமன்றத்தை நாடியது. எனவே தொடர்ச்சியாக இந்த 2006ஆம் ஆண்டு உங்களுக்கு தெரியும்படி கடந்த அந்த காலத்தை கடந்து தொடர்ச்சியாக தேசிய அடையாள அட்டை மூலமாக தேசிய அடையாள அட்டை காட்டி தங்களுடைய வாக்கை அளிப்பதற்கான வாய்ப்புகள் கிட்டியது. எனவே தொடர்ச்சியாக வார எடுத்து பார்த்தால் பெஃப்ரல் அமைப்பினுடைய சர்வ கட்சி தொழிற்பாட்டு மையம் என்ற ஒரு சர்வ கட்சி தொழிற்பாட்டு மையம் கொழும்பில் ஸ்தாபிக்கப்பட்டது. என்னென்று சொன்னால் தேர்தல் காலப்பகுதிகளில் ஒவ்வொரு மாவட்ட ரீதியாக நடைபெறும் வன்முறை சம்பவங்களை பதிவாகி இந்த சர்வ கட்சி தொழிற்பாட்டு மையம் மூலமாக அதை அலசி ஆராய்ந்து தேர்தல் ஆணையகத்திற்கு கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பை வந்து பெஃப்ரல் அமைப்பு வழங்கியது. தொடர்ச்சியாக பார்த்தால் இந்த தேர்தல் அவதானிப்பு பணிகளுக்கு அப்பால் பல விடயங்களை பெஃப்ரல் அமைப்பு செய்துள்ளது. 2004ஆம் ஆண்டு இடம்பெற்ற அந்த சுனாமி பேரழிவின் காரணமாக உங்களுக்கு தெரியும், பிறப்புச் சான்றிதழ் அதாவது இறப்புச் சான்றிதழ் தேசிய அடையாள அட்டை இல்லாமல் வடக்கு கிழக்கு பகுதிகளில் பாரிய சவால்களை மக்கள் முகம் கொண்டார்கள். இந்த மாதிரியான சந்தர்ப்பங்களில் பெஃப்ரல் நடமாடும் அவதானிப்பு பணிகளை மேற்கொண்டு இவ்வாறு பிறப்புச் சான்றிதழ் அல்லது இறப்புச் சான்றிதழ் இது தொடர்பான சகல விடயங்களையும் பெற்றுக் கொடுப்பதற்கு பெஃப்ரல் முன்னதாக வந்தது. இவ்வாறு தொடர்ச்சியாக பார்த்தால் 2015ஆம் ஆண்டு இன்னொரு முக்கியமான விடயம்,
மார்ச் 12 அமைப்பு என்று பெஃப்ரல் அமைப்போடு இணைந்த இன்னும் மத்திய சிவில் அமைப்புகளுடன் இணைந்து மார்ச் 12 என்னும் ஒரு இயக்கத்தை உருவாக்கியிருக்கின்றது. இதனுடைய பிரதான குறிக்கோளாக உங்களுக்கு தெரியும், அரசியல் மேடைகளில் உள்ள அரசியல்வாதிகள் மக்களோடு இணைந்து செயற்பட வேண்டும் என்ற ஒரு குறிக்கோளே இந்த மார்ச் 12 அமைப்பின் பிரதான நோக்கமாக காணப்படுகின்றது. எனவே இந்த மார்ச் 12 அமைப்பின் மூலம் ஒரு தூய அரசியலை கட்டி எழுப்புவதற்காக சகலரும் ஒன்றிணைந்து அது தொடர்பான நடவடிக்கைகளை அரசியல்வாதிகளுடன் மேற்கொள்கின்றதான் பிரதானமான ஒரு செயற்பாடாக காணப்படுது. உங்களுக்கு தெரியும், நேற்றைய முன்தினம் கூட மக்கள் மேடை என ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுகின்ற சகல வேட்பாளர்களுக்கும் அழைப்பை விடுத்து அவர்களை மக்கள் முன்னிலையில் தங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபன கொள்கை என்ன, நீங்கள் எனக்கு வாக்களிக்க வேண்டும் என்பது தொடர்பாக அவர்கள் மக்கள் முன்னிலையிலிருந்து கலந்துரையாடினார்கள். எனவே இவ்வாறு மக்களுக்கு சேவை செய்கின்ற ஒரு ஜனநாயக ரீதியில் சேவை செய்கின்ற அமைப்பாக கருதலாம். அதே போல பிரதானமான பணி பெஃப்ரலுடைய தேர்தல் அவதானிப்பு பணி. இந்த தேர்தல் அவதானிப்பு பணி என்று சொன்னால் தேர்தல் காலங்களில் நடைபெறும் வன்முறை சம்பவங்களோ அல்லது தேர்தல் சட்ட மீறல்கள் தொடர்பான சம்பவங்கள் ஏதும் மாவட்ட மட்டத்தில் நடக்கின்ற சந்தர்ப்பங்களில் அது தொடர்பாக அலசி ஆராய்ந்து அது உண்மையாக சட்டவிரோதமான செயற்பாடா என கலந்து ஆலோசித்து அதற்கு பிறகு தேர்தல் ஆணையகத்திற்கு அறிவிப்பதுதான் பெஃப்ரலுடைய பிரதான பணி. எனவே ஒரு நாணயத்தின் 2 பக்கங்கள் போல தேர்தல் ஆணையகமும் பெஃப்ரல் அமைப்பையும் வரைவிலக்கணம் செய்யலாம். எனவே பெஃப்ரல் அமைப்புடைய பாதை இது என்பது நான் நினைக்கிறேன் தெளிவாக விளங்கி இருக்கும் என்று சொல்லி. கண்டிப்பாக நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஒரு ஜனாதிபதி சரியான முறையில் தெரிவு செய்யப்படுவது வேண்டுமானால் சரியான முறையில் மக்களது வாக்குரிமை பயன்படுத்தப்பட வேண்டும். அந்த வகையில் வாக்குரிமை சரியான முறையில் பயன்படுத்தப்படுவதற்கோ அல்லது வாக்குரிமை மீறப்படாமல் இருப்பதற்கோ கூட பெஃப்ரல் அமைப்பினுடைய பங்களிப்பு இருந்திருக்கிறது என்பதை எங்களால் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. தேர்தல் பணிகள் சம்பந்தமாக சொல்லியிருந்தீங்க சத்யராஜ். அதே போல தேர்தல் அல்லாத காலங்களில் பெஃப்ரல் அமைப்பினுடைய செயற்பாடுகள் என்னவாக இருக்கிறது? உண்மையாக நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல பிரதான பணி தேர்தல் அவதானிப்பு பணி. அது இல்லாமல் இலங்கையில் ஜனநாயகத்தை மேம்படுத்துவதற்காக பெஃப்ரல் அமைப்பு பல்வேறு செயற்பாடுகளை செய்து வருகின்றது. உங்களுக்கு தெரியும், பெண்களுடைய வகுப்பாகும் அரசியலில் முக்கியம். எனவே அவர்களை பயிற்றுவித்தல், அரசியல் மேடைகளில் அவர்களுக்கான உரிமை, அதே போல இளைஞர்கள் யுவதிகள் அவர்கள் எவ்வாறு அரசியல் மேடையில் சென்று தங்களுடைய தூய அரசியலை கட்டியெழுப்ப வேண்டும், அவர்களுக்கான அந்த வாய்ப்பை பெஃப்ரல் அமைப்பு வழங்கி இருக்கின்றது. எனவே இவர்களுக்கான பயிற்சிகளை மேற்கொண்டு வருகின்றது. அது இல்லாமல் அரசியல் கலாச்சார மாற்றங்கள் ஒவ்வொரு இடங்களிலும் நடைபெற வேண்டும் என்று சொன்னால் அது தொடர்பான விடயங்களை பெஃப்ரல் அமைப்பு தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்றது. இவ்வாறு தேர்தல் அல்லாத காலப்பகுதிகளில் ஜனநாயகத்திற்கு வலு சேர்க்கும் சகல விடயங்களையும் சகல செயற்பாடுகளையும் பெஃப்ரல் மேற்கொண்டு வருகின்றது. உங்களுக்கு தெரியும், தேர்தல் விஞ்ஞாபனம் தொடர்பான தலைப்பு இந்த காலங்களில் கடந்த தேர்தலை விட கொஞ்சம் மேலாக வந்திருக்கின்றது. எனவே போட்டியிடுகின்ற வேட்பாளர்கள் தான் மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும், உண்மையாகவே தான் என்ன செய்ய வேண்டும், தான் செய்யும் பொருத்தனைகளை அவர் சரியாக நிறைவேற்றுகின்றார், இது தொடர்பாகவும் பெஃப்ரல் அமைப்பு தேடி பார்த்து அரசியல் கட்சிகளை சந்தித்து அவர்களுடைய தேர்தல் விஞ்ஞாபன கொள்கைகள் என்ன என்பது தொடர்பாக தேடி பார்க்கின்றது. எனவே தேர்தல் இல்லாத காலப்பகுதிகளில் இவ்வாறான வேலைகளை செய்கின்றது. விசேடமாக பாடசாலை மாணவர்களுக்கு கடந்த 2 வருடங்களுக்கு முன்பாக ஜனநாயகம் தொடர்பான சித்திர போட்டி ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தது. எனவே ஜனநாயகம் என்றால் என்ன, அந்த குழந்தையின் மனதில் என்ன ஜனநாயகம் தொடர்பாக தோன்றுகிறது என்பது தொடர்பாக சித்திரை போட்டிகளை நடாத்தி நாடளவை ரீதியில் அவர்களுக்கான பரிசுகளை வழங்குகிறது. எனவே ஜனநாயகத்துக்கு மீண்டும் ஒரு முறை சுருக்கமாக கூறினால், ஜனநாயகத்திற்கு வலு சேர்ப்பதற்காக என்னென்ன நடைமுறைகளை என்னென்ன விடயங்கள் காணப்படுகின்றதோ இது சகல தொடர்பான இந்த விடயங்களை பெஃப்ரல் அமைப்பு செய்கின்றது. அது இல்லாமல் உங்களுக்கு தெரியும், சில சீர்திருத்தங்கள் சட்டங்களில் இருக்கலாம், தேர்தல் சட்டங்களில் சீர்திருத்தங்கள் எங்களுக்கு தேவை. எனவே அந்த சீர்திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டும் என்று தேவையான நடவடிக்கைகளை தேர்தல் ஆணையகத்திற்கு சமர்ப்பிக்கும். அதே போல பார்லமெண்ட் தெரிவுக்குழுக்கும் சமர்ப்பித்திருக்கின்றது. எனவே தேர்தல் அல்லாத காலப்பகுதியில் இவ்வாறு நடைமுறைகள் அதிகமாக காணப்படுகின்றது. அது இல்லாமல் தேர்தல் வன்முறைகள் தொடர்பாக எதுவும் சான்றுகள், உறுதிப்படுத்தப்பட்ட சான்றுகள், இது இவ்வாறு இந்த வேட்பாளர் தவறை புரிந்திருக்கின்றார் என அது உறுதிப்படுத்தப்பட்டால் அது தொடர்பாக
அச்சமின்றி உயர்நீதிமன்றத்தை கூட நாடுவதற்கு பெஃப்ரல் அமைப்பிற்கு தேர்தல் ஆணையகம் அதிகாரத்தை வழங்கி இருக்கின்றது. எனவே இந்த பணிகளை பெஃப்ரல் அமைப்பு தொடர்ச்சியாக செய்து கொண்டு வருகின்றது தேர்தல் அல்லாத காலப்பகுதிகளில். சத்யராஜ் அவர்களே, அதாவது தேர்தல் செலவின சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டதன் பின்னராக அதற்கு அமைவாக இடம்பெறக்கூடிய முதலாவது ஜனநாயக தேர்தல் நாளைய தினம் இடம்பெறவிருக்கிறது. அப்படி இருக்கிற பொழுது இந்த தேர்தல் செலவின சட்டம் தொடர்பாக நாங்கள் என்னென்ன விஷயங்களை புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது? உண்மையாகவே மிகவும் முக்கியமான காரியம் என்னென்று சொன்னால், முக்கியமான விடயம் தேர்தல் செலவினம் தொடர்பான சட்டம். உங்களுக்கு தெரியும், இன்றைக்கு இந்த ஜனாதிபதி தேர்தலில் தான் இந்த சட்டம் முதலாவதாக அமுல்படுத்த இருக்கின்றது. ஆனாலும் நாங்கள் ஆரம்ப காலத்தை எடுத்து பார்த்தால் 1948 காலப்பகுதியில் இந்த தேர்தல் செலவினம் தொடர்பான சட்டம் காணப்பட்டது. அது இந்த புதிய அரசியலமைப்பில் இல்லாமல் இப்போ புதிதாக வந்திருக்கின்றது. என்ன இந்த தேர்தல் செலவின சட்டம் என்று சுருக்கமாக கூறினால், உங்களுக்கு தெரியும், போட்டியிடுகின்ற சகல வேட்பாளர்களுக்கும் ஒரு சமக்களத்தை உருவாக்குவதற்காக தான் இந்த தேர்தல் செலவின சட்டம் கொண்டு வரப்பட்டது. இதற்கும் பெஃப்ரல் அமைப்புடைய முக்கிய பங்கு இருக்கின்றது. என்னென்று சொன்னால், நான் ஏற்கனவே கூறியது போல சீர்திருத்தங்களை மேற்கொள்வதில் இந்தந்த சீர்திருத்தங்கள் தேவை என்பது தொடர்பில் பெஃப்ரல் அமைப்பு தொடர்ச்சியாக வலியுறுத்தி கொண்டே இருந்தது. இதே போல் 2016ஆம் ஆண்டு எங்களுடைய ஏற்கனவே இருந்த ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இருக்கின்ற காலத்தில் பெஃப்ரல் அமைப்பு இது தொடர்பான தேர்தல் செலவினம் தொடர்பான ஒரு சட்டம் தேவை என்று சொல்லி, உங்களுக்கு தெரியும், இப்போ தற்போது இருக்கின்ற நிறைவேற்று பணிப்பாளர் திரு ரோஹன் ஹெட்டியாராச்சி அவர்கள் ஒரு வரைபை செய்து இவ்வாறானதாக இருக்க வேண்டும் என்று சொல்வதன் பின்பு அது தொடர்பாக அந்த தேர்தல் சீர்திருத்தம் தொடர்பாக அமைக்கப்பட்ட அந்த குழு அலசி ஆராய்ந்து உங்களுடைய கொள்கைகள் என்ன, உங்களுடைய இதுகள் என்ன, எங்களுக்கு சமர்ப்பிங்கள் என்று சொல்லியிருந்தது. தொடர்ச்சியாக பெஃப்ரல் அமைப்பு, CMEV, அதே போல் ஏனைய சிவில் அமைப்புகள் ஒன்று சேர்ந்து இவ்வாறானதொரு இதை முன்வைத்தது. பெஃப்ரல் அமைப்பும் இதனுடைய பிரதான பணியை மேற்கொண்டிருக்கின்றது. என்னென்று சொன்னால், போட்டியிடுகின்ற வேட்பாளர்கள் தேர்தலில் இவர்களுக்கு ஒரு சமகளம் இருக்க வேண்டும் அல்லது சம தளம் இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், ஒரு ஆள் தங்களுடைய போட்டி செய்கின்ற சந்தர்ப்பத்தில் பணபலம் அதிகமாக இருக்கின்றவர் என்ன செய்வார் சொன்னால் தன்னுடைய பிரச்சார நடவடிக்கைகள் அதிகமாக மேற்கொள்வார். அதே போல் பணபலம் இல்லாத சாதாரண மனிதர் என்ன செய்வார் சொன்னால் தன்னுடைய பிரச்சார நடவடிக்கைகளை சரியாக மேற்கொள்ள முடியாமல் இருக்கும். எனவே இந்த சமகளத்தை உருவாக்குவதற்காக 2023ஆம் ஆண்டு உள்ளூராட்சி தேர்தல் அறிவிக்கப்பட்டு அந்த உள்ளூராட்சி சட்டம் நடைமுறையில் இருந்த அந்த காலப்பகுதிகள் தான் இந்த தேர்தல் செலவினம் தொடர்பான சட்டம் வந்தது. எனவே இதனுடைய பிரதான நோக்கம் என்ன சொன்னால் சம களத்தை உருவாக்குவது. எனவே உள்ளூராட்சி மன்ற தேர்தல் உங்களுக்கு தெரியும், அது ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது. ஆனாலும் உள்ளூராட்சி சட்டங்கள் இன்னும் நடைமுறையில் இருக்கின்றது. எனவே இந்த உள்ளூராட்சி தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டாலும் கூட தேர்தல் ஆணையகம் ஒரு வேட்பாளர் ஒரு வட்டாரத்திற்கு செலவழிக்கக்கூடிய தொகை 20 ரூபாய் என அந்த காலத்தில் குறிப்பிட்டிருந்தது. எனவே அந்த வட்டாரத்தில் உள்ள முழு வாக்காளர்களின் எண்ணிக்கையில் அந்த 20 ரூபாயை பெருக்குவதன் மூலம் வருகின்ற தொகை அந்த வேட்பாளர் அந்த வட்டாரத்தில் உள்ளவருக்கு செலவழிக்க வேண்டும். எனவே இந்த ஜனாதிபதி தேர்தலில் பதிவு செய்யப்பட்ட 1 கோடிக்கு மேலான மக்கள் தொகை இருக்கின்றார்கள். எனவே இந்த இடத்தில் தேர்தல் செலவினம் தொடர்பான சட்டம் மூலமாக 109 ரூபாய் தேருணர் டாப்பில் பதிவு செய்யப்பட்ட ஒரு வேட்பாளருக்காக செலவழிக்கக்கூடிய தொகை 109 ரூபாயாக தேர்தல் ஆணையகம் குறிப்பிட்டிருக்கின்றது. இந்த இடத்தில் எவ்வாறு இந்த பணத்தை தெரிவு செய்வது, எவ்வாறு இந்த பணம் தீர்மானிக்கப்படும் என்று சொன்னால் அந்த சட்டத்தில் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. போட்டியிடுகின்ற அந்த வேட்பாளர்கள் அல்லது அரசியல் கட்சிகளுடன் கலந்து ஆலோசித்து தேர்தல் ஆணையகம் என்ன செய்யணும் என்று சொன்னால் இந்த தொகையை நிர்ணயிக்க வேண்டும். எனவே இந்த இடத்தில் இம்முறை போட்டியிடுகின்ற அந்த 38 வேட்பாளர்களும் என்ன செய்தார்கள் என்று சொன்னால் தேர்தல் ஆணையத்துடன் கலந்து ஆலோசித்து கடைசியாக தேர்தல் ஆணைக்குழு குறிப்பிட்டிருக்கிறது இந்த முறை செலவழிக்கக்கூடிய ஆக குறைந்த தொகை கூடிய தொகை 109 ரூபாய். எனவே இதை பெருக்கி பார்த்தால் கூட 1,74,00,000க்கு மேற்பட்ட எங்களுடைய இம்முறை தேர்தல் டப்பில் பதிவு செய்த வாக்காளர்கள் இருக்கின்றார்கள். பெருக்கி பார்த்தால் உங்களுக்கு வரும் 18 பில்லியனுக்கு மேலாக வரும். எனவே இவ்வாறான தொகையில் 160% அந்த போட்டியிடுகின்ற வேட்பாளர் செலவழிக்க வேண்டும். அது இல்லாமல் மிச்சம் 40% அரசியல் கட்சி செலவழிக்க வேண்டும். எனவே இது உண்மையாகவே ஒரு பிரதானமான ஒரு முக்கியமான சட்டமாக இருக்கின்றது. விசேடமாக பெஃப்ரல் அமைப்பு, அதே போல் TISL, அதே போல் CMEV போன்ற அமைப்புகள் இணைந்து தேர்தல் செலவு மீட்டர் என ஒரு இதை நாங்கள் அவதானித்து கொண்டு வருகின்றோம். முக்கியமாக இம்முறை புதிதாக பெஃப்ரல் அமைப்பும் ஒவ்வொரு மாவட்டத்திலும்
தேர்தல் இந்த செலவுகளை கண்காணிப்பதற்காக எங்களுடைய அவதானிப்பாளர்களை நியமித்திருக்கின்றார்கள். எனவே இதில் பிரதானமான விடயம் என்னென்று சொன்னால், உங்களுக்கு தெரியும், ஒரு வேட்பாளர் தான் சென்று ஒரு மேடை பேச்சு எடுக்கின்ற சந்தர்ப்பங்களிலோ அல்லது தொலைக்காட்சிகளிலோ அல்லது விளம்பரத்திலோ சுவரொட்டிகளிலோ தங்களுடைய இதை காட்சிப்படுத்துகின்ற சந்தர்ப்பத்தில் எவ்வளவு இதற்கான நிர்ணயிக்கப்பட்ட தொகை எவ்வளவாக இருக்கும் என்று ஒரு அண்ணளவாக தீர்மானித்து இது சம்பந்தமான ஒரு ஆய்வை மேற்கொள்வதுதான் எங்களுடைய பிரதான பணி. ஆனாலும் கூட தேர்தல் முடிவடைகிற சந்தர்ப்பத்தின் போது அந்த குறிப்பிட்ட வேட்பாளர் தான் எவ்வளவு பணத்தை செலவழித்தாரோ அந்த பணத்தொகைக்கான சரியான விபரத்தை தேர்தல் ஆணையகத்திற்கு தேர்தல் நிறைவடைந்து 21 நாட்களுக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். அந்த 21 நாட்களுக்குள் சமர்ப்பித்ததன் பின்பதாக தேர்தல் ஆணைக்குள் இது தொடர்பாக இவர் சமர்ப்பித்திருக்கின்ற விடயங்கள் உண்மையா அல்லது பொய்யா என்று அலசி ஆராய்ந்து சரியான விவரங்களை 10 நாட்களுக்குள் மக்கள் பார்வைக்காக அந்தந்த மாவட்டங்களில் உள்ள இடங்களில் அவர்கள் நியமிக்கின்ற இடங்களில் மக்கள் பார்வைக்காக வைக்கும். இது மட்டும் இல்லை, முக்கியமான விடயம் என்னென்று சொன்னால், இலங்கையில் காணப்படுகின்ற பிரதான பத்திரிகையில் ஏதாவது ஒரு தமிழ், சிங்களம், அதே போல் ஆங்கில பத்திரிகைகளில் இந்த குறித்த வேட்பாளர், ஜனாதிபதியாக வந்த வேட்பாளர், அதே போல் போட்டியிட்ட சகல வேட்பாளர்களும் எவ்வளவு செலவழித்தார்கள் என்பது தொடர்பான ஒரு முக்கியமான விடயம் அந்த பத்திரிகை மூலம் வரும். எனவே மக்களுக்கு உரிமை இருக்கின்றது. ஒரு ஜனநாயக நாட்டில் தெரிவு செய்யப்படுகின்ற இந்த வேட்பாளரோ அல்லது போட்டியிடுகின்ற வேட்பாளரோ எவ்வளவு செலவழித்தார், இந்த பணபலம் எங்கிருந்து வந்தது, இந்த பணத்தை அவர் எங்கே எப்படி செலவழித்தார், எனவே இது தொடர்பாக தெரிந்து கொள்ள வேண்டிய உரிமை மக்களுக்கு உள்ளது இந்த ஜனநாயக நாட்டில். எனவே எங்களை பொறுத்தளவில் உண்மையாகவே இந்த சட்டம் வந்தது உண்மையாக முக்கியமான ஒரு விடயம். எனவே இது முதலாக அமுல்படுத்தப்படுகின்ற தேர்தலாக இந்த ஜனாதிபதி தேர்தல் காணப்படுகின்றது. எனவே இது ஒரு முக்கிய விடயம். மக்கள் இது தொடர்பில் அவதானமாக இருப்பது மிக முக்கியமான விடயம் என நான் எண்ணுகிறேன். கண்டிப்பாக தேர்தல் செலவின சட்டம் அமுல்படுத்தப்படவிருக்கின்ற முதல் தேர்தலாக நாளைய தினம் இடம்பெறவிருக்கின்ற தேர்தல் அமைகின்ற காரணத்தினால் தேர்தல் செலவின சட்டம் தொடர்பாக நாங்கள் பேசியிருந்தோம். அதே போல் மீண்டும் இந்த வாக்குரிமையை சம்பந்தமாகவே பேசலாம். சத்யராஜ், வாக்குரிமை மீறப்படுவது எவ்வளவு தூரம் தடுக்கப்பட வேண்டுமோ அவ்வளவு தூரம் வாக்குரிமை பயன்படுத்தப்படுவது உறுதிப்படுத்தப்பட வேண்டும் இல்லையா? அப்படி பார்க்கிற பொழுது விசேட தேவைப்பாடு உள்ளவர்கள் அல்லது நோய் நிலைமையில் உள்ளவர்கள் இவர்கள் தேர்தலுக்கு சென்று வாக்களிப்பதற்கான அந்த நிலைமையை அதிகப்படுத்துவதற்கோ அல்லது இலகுவாக்குவதற்கோ வசதியாக்குவதற்கோ உரிய விதத்தில் ஏதேனும் விஷயங்கள் கடைபிடிக்கப்பட்டிருக்கின்றனவா? அதில் என்ன பங்களிப்பு இருக்கிறது என்று சொல்லுங்கள். உண்மையாகவே நாங்கள் சொல்லுவோம், இயலாமைக்குட்பட்ட நபர் அல்லது வலிமை இழந்த நபர் என நாங்கள் குறிப்பிடலாம். எனவே இலங்கையில் ஒவ்வொரு தேர்தலிலும் இந்த வலிமைக்குட்பட்ட நபர் அல்லது இயலாமையுடன் கூடிய நபர்கள் தேர்தல் காலங்களில் அவர்களுக்கு ஏற்படுகின்ற சிக்கல்கள் சில இருக்கின்றது. என்னென்று சொன்னால், அவர்கள் செல்லுகின்ற பாதையிலிருந்து அவர்களுக்காக சரியாக அவர்கள் அந்த வாக்குச்சாவடிக்கு செல்வதற்கான வசதிகள் இருக்கின்றதா, அல்லது கண் பார்வை குறைபாடுடையவர் அல்லது வேறு இது தொடர்பான இவ்வாறு குறைபாடு உள்ள மனிதர்கள் எவ்வாறு வாக்களிப்பது என்பது தொடர்பான ஒரு ஐயப்பாடு இருக்கின்றது. எனவே இம்முறை புதிதாக பெஃப்ரல் அமைப்பு அதே போல் தேர்தல் ஆணையம் இணைந்து 5000க்கும் மேற்பட்ட அண்ணளவாக 5000 அடையாள அட்டைகளை வழங்கியிருக்கின்றது. இந்த அடையாள அட்டை 10 வருட கால தற்காலிக அடையாள அட்டை நாங்கள் குறிப்பிடுவோம். இது 10 வருட காலத்துக்கு செல்லுபடியாகும். எனவே இந்த அடையாள அட்டையில் முக்கியமாக ஒரு வலிமை இழந்த நபரோ அல்லது விசேட தேவையுள்ள அந்த நபர் அவருடைய குறைபாடு என்ன என்பது தொடர்பாக அதில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அதே போல் தேர்தல் ஆணையகத்தில் இவர் ஒரு தேர்வுனராக தன்னை பதிவு செய்த காலப்பகுதியில் அந்த இடத்தில் இருக்கின்றது 12 விடயங்கள் இருக்கின்றது. அந்த இடத்தில் தான் எவ்வாறான குறைபாடுடையவர் என. எனவே தேர்வுனராக தன்னை பதிவு செய்கின்ற சந்தர்ப்பத்தில் அவர் நான் இவ்வாறான குறைபாடு உள்ள நபர் என அவர் குறிப்பிட்டு தன்னுடைய அந்த படிவத்தை நிரப்புகின்ற சந்தர்ப்பத்தில் இவர்களுக்கான இந்த அடையாள அட்டை இவர்களுக்காக இஷ்யூ பண்ணப்பட்டிருக்கின்றது. இந்த அடையாள அட்டையில் முக்கியமாக பின்புறத்தில் ஒரு QR கோடு ஒன்று இருக்கின்றது. எனவே அவர் அந்த வாக்குச்சாவடிக்கு சென்றதன் பின்பதாக இந்த அவர் தற்காலிக அடையாள அட்டை மூலமாக அந்த QR ஸ்கேன் பண்ணுகின்ற சந்தர்ப்பத்தில் தான் எவ்வாறான ஒரு குறைபாடுடைய நபர் என அவர்களுக்கு காட்டப்படும். அதே போல் அவர்களுக்கு ஏற்கனவே இது தொடர்பாக தெரிந்தும் இருப்பார்கள். எனவே இது ஒரு முக்கியமான விடயம்.
இந்த இயலாமைக்குட்பட்ட நபர்களுக்கு 5000 அடையாள அட்டைகளை தேர்தல் ஆணையகம் பெஃப்ரல் அமைப்பு எல்லாம் உதவியுடன் வழங்கப்பட்டிருக்கின்றது. எனவே இது ஒரு முக்கியமான விடயம் இந்த தேர்தலில். எனவே இதன் மூலமாக அவர்களுக்கு வாக்களிப்பதற்கான அந்த சந்தர்ப்பம் அதிகமாக காணப்படுகிறது. எனவே தற்பொழுது 5000 நபர்களுக்கு, அதே போல் தொடர்ச்சியாக பெஃப்ரல் அமைப்பும் தேர்தல் ஆணையத்துடன் இணைந்து இந்த தற்கால அடையாள அட்டையை இந்த இயலாமையுடன் கூடிய நபர்களுக்கு தருவதற்கு எடுத்து இந்த நடவடிக்கைகளை முன் செல்வதற்கு ஆயத்தமாக இருக்கின்றது. என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், இலங்கை போன்ற ஒரு நாட்டில் இன்று வரையில் ஒரு உண்மையான அந்த டேட்டா எத்தனை பேர் இலங்கையில் வலிமை வாய்ந்த நபர்கள் இருக்கின்றார்கள், இவர்களுக்கான வாய்ப்புகள் குறைவாக காணப்பட்டது. ஆனாலும் தேர்தல் ஆணையகம் ஒவ்வொரு முறையும் ஏதோ ஒரு விதத்தில் அவர்களுக்கான வசதிகளை ஏற்பாடு செய்து கொடுத்திருந்தது. ஆனாலும் கூட இந்த முறை இது சற்று விரிவுபடுத்தி ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு வந்திருக்கின்றது. என்னென்னு சொன்னால், கட்டம் கட்டமாக சரி இந்த வலிமையிலிருந்த நபர்களுக்கு, இந்த இயலாமையுடன் கூடிய நபர்களுக்கு தங்களுடைய வாக்குச்சாவடிக்கு சென்று தங்களுடைய வாக்கையும் செலுத்துவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு தெரியும், நாங்கள் சொல்லும் ஆல் இன்க்ளூசிவ் எலெக்ஷன் என்று சொல்லி சகலரையும் உள்ளடக்கியதான தேர்தல். இந்த இடத்தில் யாருமே, எந்த ஒரு நபருமே தன்னுடைய வாக்குரிமையை பாவிப்பதற்காக அல்லது தன்னுடைய வாக்குரிமை நிராகரிக்கப்பட்ட சந்தர்ப்பங்களில் அவர்கள் கவலைப்படவோ எந்த ஒரு இதிலே இயலாது. எனவே முக்கியமான விடயம், இந்த இயலாமை உட்பட்ட நபர்களுக்கு இந்த முறை இந்த தற்காலிக அடையாள அட்டையின் மூலம் தங்களுடைய வாக்கை பிரயோகிக்கலாம். அதே போல் தேர்தல் ஆணையகம் தன்னுடைய ஊடக அறிவித்தலில் தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றது. 8வது காரியமாக அதில் 7 காரியங்கள் இருக்கின்றது. தேசிய அடையாள அட்டை, அதே போல் ஓய்வூதிய அடையாள அட்டை, அதே போல் உங்களுக்கு தெரியும் மதகுருமார்களுக்காக அடையாள அட்டை, கடவுச்சீட்டு, அதே போல் இவ்வாறு 8 இதுகளை குறிப்பிட்டிருக்கிறது. அது 8வதாக குறிப்பிட்டிருக்கின்றது இந்த தற்காலிக அடையாள அட்டை. தேர்தல் ஆணையத்தின் இஷ்யூ பண்ணப்பட்டு இந்த தற்காலிக அடையாள அட்டையை எடுத்துக்கொண்டு வருவதன் மூலம் உங்களுக்கு வாக்களிக்க முடியும்னு சொல்லி நாங்கள் நினைக்கின்றோம். இது ஒரு உண்மையாகவே ஒரு வெற்றி பாதை. அதே போல் இது கட்டம் கட்டமாக எதிர்காலத்தில் நடைபெற வேண்டும். எனவே இவர்களுக்கு உண்மையான ஒரு இலகுவான வழிமுறையை தேர்தல் ஆணையம் ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கின்றது. கண்டிப்பாக தேர்தல் ஆணையகத்தினால் முன்னெடுக்கப்பட்ட மிக முக்கியமான, அதே நேரத்தில் பாராட்டப்பட வேண்டியது ஒரு செயற்பாடு என்று சொல்லலாம். அதில் பெஃப்ரல் அமைப்பினுடைய பங்களிப்பும் இருக்கிறதாக சொல்லியிருந்தீர்கள். அது மட்டுமல்லாமல் பெஃப்ரல் அமைப்பு இந்த காலகட்டத்தில் இடம்பெறவிருக்கின்ற இந்த தேர்தல் குறித்து என்னென்ன அவதானிப்புகளில் மிக முக்கியமாக கவனம் செலுத்தியிருந்தது? காரணம், நாளைய தினம் இலங்கையினுடைய 9வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான மிக முக்கியமான ஒரு சூழல் இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் தேர்தலை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் பரபரப்பாகவும் இருக்கிறது இல்லையா? அப்படி இருக்கிற பொழுது பெஃப்ரல் அமைப்பினுடைய மிக முக்கியமான அவதானிப்பு பணிகள் எது குறித்து இருக்கின்றது இந்த காலகட்டத்தில்? உண்மையாகவே பெஃப்ரல் அமைப்பு இம்முறை அன்னளவாக 5000 அவதானிப்பாளர்களை நாடு தழுவிய ரீதியில் நியமித்திருக்கின்றது. யார் இந்த அவதானிப்பாளர்கள், என்ன இந்த அவதானிப்பு என்று கேட்டால் எங்களுக்கு தெரியும். இதை கட்டம் கட்டமாக பிரிக்கலாம். நாங்கள் சொல்லுவோம் நீண்ட கால அவதானிப்பாளர்கள் என்று சொல்லி. இந்த நீண்ட கால அவதானிப்பாளர்கள் தேர்தலுக்கு முந்தைய காலப்பகுதிகளில் இருந்து தேர்தல் நிறைவடைந்தும் 2 வார காலப்பகுதிகளுக்குள் தங்களுடைய அவதானிப்பு பணியை மேற்கொள்வர். எனவே இந்த அவதானிப்பு பணி என்று சொன்னால், நான் ஆரம்பத்திலே குறிப்பிட்டது போல, தேர்தல் சட்ட விதிமுறைகள் எதுவும் மீறுகின்ற சந்தர்ப்பங்களிலோ அல்லது தேர்தல் தொடர்பான எந்த ஒரு சட்டங்கள் விதிமுறைகளோ மீறுகின்ற சந்தர்ப்பங்களில், அது தொடர்பான வன்முறை சம்பவங்கள் இடம்பெறுகின்ற சந்தர்ப்பங்களில் உடனடியாக பெஃப்ரல் அமைப்புக்கு இவர்கள் அறிவிப்பார்கள். எனவே முதலாவது நீண்ட கால அவதானிப்பாளர் இவர்கள் தேர்தல் முந்தைய காலப்பகுதிகளிலிருந்து தேர்தல் நிறைவடைந்து தேர்தல் முடிவடைந்த பின்பு 2 வார காலப்பகுதிகளுக்கு கடமையாற்றுவார்கள். அதே போல் தபால் மூல வாக்களிப்பு நிலையங்களில் இடம்பெற்ற அவதானிப்பாளர்கள் நாங்கள் டிப்ளாய் பண்ண அவதானிப்பாளர்கள். அதே போல் நாங்கள் சொல்லுவோம் நீண்ட கால அவதானிப்பாளர்கள், நான் ஆல்ரெடி சொன்னது போல். அதே போல் நிலைய அவதானிப்பாளர்கள், இவர்கள் என்ன சொன்னால், நாளைய தினத்தில் நடைபெற இருக்கின்ற இந்த தேர்தலில் ஒவ்வொரு வாக்கெடுப்பு நிலையங்களிலும் எங்களுடைய நிலைய அவதானிப்பாளர்கள் இருப்பார்கள். எனவே இவர்களை நிலைய அவதானிப்பாளர்கள் என அழைப்போம். உங்களுக்கு தெரியும், 2004ஆம் ஆண்டு பெஃப்ரலுக்கும் சிஎம்ஏக்கும் மாத்திரமே தேர்தல் ஆணையகம் வாக்கெடுப்பு சாவடிக்குள் சென்று தன்னுடைய அவதானிப்பு பணியை மேற்கொள்வதற்கான அங்கீகாரம் வழங்கியிருந்தது. எனவே இந்த நிலைய அவதானிப்பாளர்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், காலையில் மக்கள் வாக்களிக்க செல்கின்ற சந்தர்ப்பத்திலிருந்து வாக்களிப்பு நிறைவு பெறும் சந்தர்ப்பம் மட்டும் என்னென்ன விடயங்கள் அந்த இடத்தில் நடக்கின்றது, தேர்தல் அவதானிப்பு பணிகள் எப்படி நடக்கின்றது, அவங்க வாக்களிக்கின்றார்கள், என்ன மாதிரியாக வாக்களிக்கின்றார்கள், இது சுமூகமான முறையில் நடைபெறுகின்றது அல்லது வன்முறை சம்பவங்கள் இடம்பெறுகிறதா என அவர்கள் அறிவிப்பார்கள். அது இல்லாமல்
நடமாடும் அவதானிப்பு பணி என்று இன்னொரு அவதானிப்பு குழு ஒன்று இருக்கின்றது. இவர்கள் விசேடமாக தங்களுடைய வாகனத்தில் செல்வார்கள். 4 பேர் இந்த அவதானிப்பாளர்கள் இதுக்குள் இருப்பார்கள். எனவே இவர்கள் என்ன செய்யணும் சொன்னால் வாக்கெடுப்பு சாவடி சூழ உள்ள பிரதேசங்களில் சற்று சென்று தங்களுடைய அவதானிப்பு பணியை மேற்கொள்வர். எனவே நடமாடும் அவதானிப்பாளர்களையும் இம்முறை பெஃப்ரல் அமைப்பு நியமித்திருக்கின்றது. அது இல்லாமல் சர்வ கட்சி தொழிற்பாட்டு மையம் என்று நான் குறிப்பிட்டிருந்தேன். எனவே கம்ப்ளைண்ட் என்று சொல்வோம். ஒவ்வொரு தேர்தல் காரியாலயத்திலும் மாவட்ட ரீதியில் இந்த கம்ப்ளைண்ட் யூனிட்டில் உள்ள எங்களுடைய அவதானிப்பாளர்கள் இருக்கின்றார்கள். எனவே இவர்களுடைய பிரதான தொழில் என்னென்று சொன்னால், அந்தந்த மாவட்டத்தில் ஏதும் வன்முறை சம்பவங்கள் இடம்பெற்றால் அல்லது தேர்தல் தொடர்பான இதுகள் இடம்பெற்றால் அது தொடர்பாக தேர்தல் அந்த அலுவலகத்தில் வருகின்ற முறைப்பாடுகளை தேர்தல் அந்த ஆணைக்குழு சரியான முறையிலோ அந்த அலுவலகம் சரியான முறையில் அது தொடர்பான நடவடிக்கைகள் எடுக்கின்றதா அல்லது வேறு எதுவும் முறைப்பாடுகள் இருந்தால் அது தொடர்பாக பெஃப்ரல் அமைப்புக்கு அறிவிப்பார்கள். எனவே நான் கூறியது போல நீண்ட கால அவதானிப்பாளர்கள், நிலைய அவதானிப்பாளர்கள், நடமாடும் அவதானிப்பாளர்கள், அதே போல் அந்த சர்வ காட்சி தொழிற்பட்டு மையங்களில் அந்தந்த மாவட்டத்தில் தேர்தல் அலுவலகங்களுடன் இருக்கின்ற அந்த அவதானிப்பாளர்கள், அதே போல் தேசிய ரீதியிலும் நாளைய தினத்தில் கொழும்பு தலைமையத்தில் இருந்து ஒவ்வொரு மாவட்ட ரீதியில் செல்வதற்கான வாகனங்கள் ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கின்றது. எனவே இதிலும் எங்களுடைய அவதானிப்பாளர்கள் சென்று தங்களுடைய அவதானிப்பு பணியை மேற்கொள்வர். அது இல்லாமல் வாக்கெடுப்பு நிறைவடைந்ததன் பின்பதாக வாக்கெண்ணும் நிலையங்களுக்கும் எங்களுடைய அவதானிப்பு பணிகளை மேற்கொள்வதற்காக எங்களுடைய அவதானிப்பாளர் நியமித்திருக்கின்றோம். எனவே இவர்களுடைய பிரதான பணி வாக்குகளை எண்ணுகின்ற சந்தர்ப்பத்தில் அந்த இடத்தில் ஏதாவது ஒரு முறைப்பாடுகள் அல்லது ஏதாவது செயற்பாடுகள் இது சுமூகமான முறையில் நடைபெற்றதா என்பது தொடர்பாக தேடி பார்ப்பது இவர்களுடைய பிரதான பணி. எனவே இந்த சகல அவதானிப்பு பணிகளும் தேர்தல் சட்ட விதிமுறைகளுக்கு இணங்க தேர்தல் ஆணையகம் எவ்வாறான அனுமதி கொடுத்ததோ அதற்கிணங்க தான் இந்த சகல அவதானிப்பு பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றது. இந்த சகல அவதானிப்பு பணிகளை மேற்கொள்ள சகல நபர்களின் விவரங்களும் தேர்தல் ஆணையகத்துக்கு நாங்கள் கொடுத்து தான் இருக்கின்றோம். எனவே இம்முறை இந்த ஈடுபட்டிருக்கின்ற 5000 அவதானிப்பாளர்கள் இம்முறை தேர்தல் அவதானிப்பாளர்கள் ஈடுபட்டு இருக்கின்றார்கள். நான் நினைக்கிறேன் தெளிவான ஒரு இது வந்திருக்கும் என்று சொல்லி உங்களுக்கு இந்த அவதானிப்பு பணிகள் தொடர்பாக. கண்டிப்பாக அந்த வகையில் வன்முறைகளற்ற அதே நேரத்தில் நேர்மையான ஜனநாயக முறையில் இடம்பெறக்கூடிய ஒரு தேர்தலை ஊக்குவிப்பதில் உறுதிப்படுத்துவதில் பெஃப்ரல் அமைப்பினுடைய பங்களிப்பு இருப்பதனை எங்களால் புரிந்து கொள்ள இயல்கிறது. அந்த விதத்தில் உங்களுடைய பணி சிறக்க, அமைப்பினுடைய பணி சிறக்க நாங்களும் கூட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு இந்த அளவோடு இந்த நேர்காணலை நாங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம். எங்களோடு இணைந்திருந்தார் பெஃப்ரல் அமைப்பினுடைய உபதேசிய இணைப்பாளர் திரு சிவகுமார் சத்யராஜ் அவர்கள். நன்றி சத்யராஜ், எங்களோடு இணைந்து கொண்டமைக்கு.